வெல்கம் டு மேடம் குக்ஸ் அ லாட். நம்ம சேனலோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ரிச்சான பால்லேருந்து நன்னாரி ஷர்பத் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க பால் நன்னாரி ஷர்பத் எப்படி செய்யறதுன்னுட்டு பார்க்கலாம். கால் டீஸ்பூன் அளவு திருநீற்று பச்சிலை அதாவது சப்ஜா விதைகளை தண்ணியில் ஊற வச்சிடுங்க. இந்த விதை 10 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி பெருசாக வருங்க. பால் நன்னாரி ஷர்பத் செய்யறதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் நன்னாரி சிரப் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். அப்புறம் ஸ்வீட்டுக்காக தேன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஊற வச்ச சப்ஜா விதையும் இதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ், காய்ச்சின பாலை ஃப்ரிட்ஜில் நான் சில் பண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த பாலையும் இப்போ சேர்த்துக்கலாம். அடியில் நன்னாரி சிரப் அப்புறம் தேனெல்லாம் இருக்கிறதுனால நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. கடைசியாக இந்த பால் ஷர்பத் மேலே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற வால்நட் அப்புறம் பாதாமியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியான பால் ஷர்பத் எவ்வளோ குயிக்காக பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஷர்பத்துன்னு சொல்லலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப் வெண்டைக்காயை வளவளப்பு தன்மை இல்லாமல் எப்படி குக் பண்ணணுன்றது. நீங்கள் ஒருவேளை நாளைக்கு காலையில் வெண்டைக்காய் குக் பண்ணோன்னு இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே நைட்டில் வெண்டைக்காய் நல்லா கழுவுனதுக்கப்புறம் துணியில் துடைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் கட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். குளிர்ச்சியான பால் ஷர்பத் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.